ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஒரு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய தக்காளி நறுக்கி போட்டு அதையும் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறத்தோடு கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சைடு பை சைடு ஒரு வாணலியில் ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றுறேன். ஏன்னா வத்த குழம்புக்கு எப்போதுமே நமக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய தான் தேவைப்படும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டு கொஞ்சம் நேரம் வெடிக்க விடுங்க. சைடு பை சைடு நான் இங்கே ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு நான் புளியை ஊற வச்சு கரைச்சி அதில் உப்பு, பெருங்காய பொடி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. இப்போ நாம் கத்திரிக்காவை இதில் போட்டுக்கலாம். ஒரு 4 கத்திரிக்காய் போட்டிருக்கேன் நான் இதில். 4 கத்திரிக்காவை இது நல்ல ஓரளவுக்கு பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நாம் இதில் மிளகாப்பொடி சேர்க்க போகிறோம். இப்போ கத்திரிக்காய் நல்லா பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. ஸோ நான் இதில் ஒரு 4 ஸ்பூன் 4லேருந்து ஒரு 4.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்க்க போகிறேன். குழம்பு மிளகாய் பொடி நம்ம சேர்க்குறப்பவே நம்ம என்ன பண்ணணும், அடுப்பை சிம் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு மிளகாய் பொடி கருகாமல் இருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்ருங்க, மிளகா பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி சேர்த்துட்டு உப்பு போட்டுட்டு ஒரு கொதி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை போட்டு ஒரு 20 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கணுன்னா நம்மளோட கத்திரிக்காய் குழம்பு ரெடி. தேங்க்யூ.